ஹை ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் விட்டுருந்தாங்க. நிறைய பேர் கன்வியூஸாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க் கிடைக்குமா, எனக்கு பிஎஸ்சிஎம் இல்லை, எனக்கு பிஎஸ்சிஎம் இருக்குது, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி. ஸோ இது மாதிரி கன்வியூஸாக நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க்குக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஜேஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட மார்க் இது. ஸோ ஜேஏ நீங்கள் ஒரு 228க்கு மேலே, ஸோ 228 ப்ளஸ் இதுக்கு மேலே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது பிசிக்கு தனியாக, ஜென்ரல் தனியாக, இப்போ அந்த மார்க்லாம் இல்லை. ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மார்க் தான் வாங்குறாங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மார்க்லாம் ஜென்ரலுக்கு, பிசிக்கு, எம்பிசி எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சுது. ஸோ 228க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜேஏக்கு. இதே டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பலாம் வித்தியாசம் வராது. ஒரு 2 கொஸ்டின் தான் பார்த்தோம் அப்படின்னா வித்தியாசம் வரும். 2 to 3 கொஸ்டின் வித்தியாசம் வரும். ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 223.5. ஸோ இந்த மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம். அதுமாதிரி ஸ்டெனோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 214. ஓகே, ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஸோ நீங்கள் இதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இது பிசிக்கு தனியாக, பிஎஸ்டிஎம் தனியாக, அந்த மாதிரிலாம் இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சேம் மார்க் தான் லாஸ்ட் டைம் நிறைய பேர் எல்லாருக்குமே கிடச்சிருந்தது. ஸோ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம சொன்ன மார்க்லேருந்து 1 மார்க் 2 மார்க் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்டர் ரேஞ்சு. ஸோ 1 மார்க் 2 மார்க் கம்மியாக இருந்தும் ஒரு சில பேருக்கு பார்டரில் கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமலும் போகலாம். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்டர் மார்க் தான். ஓகே, ஸோ இதை தாண்டி இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் எல்லாருக்குமே கிடச்சிரும். ஓகே, அப்போ மார்க் கம்மியானவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த எக்ஸாம் இப்போமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4ல் ஒரு 12,000 ரேங்கு, 15,000, 10,000 இந்த மாதிரி வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த டைம் உங்கள் ஹார்ட் ஒர்க்கில் கண்டிப்பாக ஒரு 6,000, 7,000, 5,000 இந்த மாதிரி வந்திருப்பீங்க. ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. அடுத்த டைம் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ அடுத்த எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி படிக்காமே இருக்காமல் இப்போமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நியூ இயர் வந்துடும். நியூ இயருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமாக கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ டைமே இருக்காது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி எப்படி படிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதே ஸ்பீடில் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் டாப் மார்க்லேயே பார்த்தோம் அப்படின்னா போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.